அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் ஃபோர்த் கொஸ்டின் சப்டிவிஷன் 1 secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1 சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதே செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant square theta is equal to 1 plus secant theta plus cosecant theta whole square அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் secant square theta is equal to tan square theta plus 3 tan square theta secant square theta plus 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுருக்கி கொண்டு வருவோம். லெஃப்ட் டு ரைட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ரைட் சைடு எடுத்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தோம்னா உனக்கு ஆன்சர் இருந்து வந்துடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. tan power 6 theta plus 3 tan square theta into secant square theta plus 1ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ tan power 6ங்கிறத எப்படி எழுதலாம்னா tan square theta whole power 3ன்னு எழுதலாம்ல. ப்ளஸ் இந்த இருக்குல்லையா 3 into 2 6 ஆயிடுது. ப்ளஸ் 3 into tan square theta into secant square theta plus 1. ஒன்றுமே செய்யலை. இதை மட்டும்தான் என்ன செய்யணும், tan square theta whole power 3ன்னு எழுதிக்கணும். அப்புறம் tan square உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1 plus tan square theta என்னது secant square theta. அப்போ tan square என்ன எழுதிக்கலாம், tan square theta is equal to secant square theta minus 1ன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா secant square theta minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். எதுக்கு பொதுவாக tan squareக்கு பொதுவாக ஹோல் கியூப் அப்படி தான். plus 3 into tan square theta secant square theta plus 1. இது a minus b whole cubeன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அல்ஜிப்ராவில். a minus b whole cube என்ன ஃபார்முலா, a cube minus b cube minus 3ab into a minus b. சரிங்களா? a cube minus b cube ஃபார்முலா என்ன, a cube minus b cube minus 3ab into a minus b. அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணணும். இது a மாதிரி, இது b மாதிரி. சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள், a cube அப்படின்னா என்னது, a minus b whole cubeனா a cube minus b cube minus 3ab into a minus b. அப்போ இதில் ஏங்கிற இடத்துல secant square theta இருக்குது, bங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ a cubனா இதை க்யூப் பண்ணணும். secant square theta whole cube minus b cubeனா 1 cube minus 3 into ab, aயும் b அப்படி போடணும். அப்போ secant square theta into 1 அப்புறம் into அந்த எக்ஸ்பான்ஷன் ஏங்கிற இடத்துல இந்த இதில் ஏக்கு பொதுவாக பிக்கு பொதுவாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகணும், அவ்வளோதான். அப்போ a minus b ஏங்கிறதுக்கு என்னது secant square theta minus 1. இந்த ஏக்கு பொதுவாக இது, பிக்கு பொதுவாக எதுனா a cube minus b cube minus 3 into ab into a minus b. இதை அப்படி எழுதிக்கிங்க. ப்ளஸ் இந்த இது பின்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் 3, அதை ஒன்றுமே செய்ய வேண்டாம். tan square theta secant square theta plus 1. சரிங்களா? இப்போ இதில் secant square ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், secant power 6 theta minus 1. அடுத்து இது 3 secant square theta. இங்கே பாருங்கள், secant square minus 1ங்கிற போது என்ன பண்ணலாம், tan square theta plus 3 tan square theta secant square theta plus 1. இந்த ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிரும். 3 tan square secant square 3 tan square secant square இடம் தான் மாதிரி இருக்குது. 3 tan square secant ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் கேன்சல், ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது. அப்போ என்ன மிச்சம் இருக்குது, secant power 6 theta. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா? அப்போ இதில் முக்கியமானது இந்த ரேஷியோஸ் நான் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த tan power 6 secant square minus 1ன்னு எழுதிட்டு ஹோல் பவர் 3ன்னு போடணும். 6 வந்து 2 3ன்னு போடணும். அப்புறம் இதுக்கு ஃபார்முலா போடணும். அப்புறம் a minus b ஹோல் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. ஏக்கு பொதுவாக secant ஸ்கொயரு, பிக்கு பொதுவாக 1. அப்படி அந்த இடத்துல அழிச்சிட்டு கூட போட்டால் கூட கரெக்டாக வந்துடும். அப்புறம் secant ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது பொதுவாக tan ஸ்கொயர்.
இது ரெண்டும் ஒரே மாதிரி கேன்சல் ஆயிரும். +1 - கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6 ஆயிடும். சீக்கன் ஸ்கொயர் பவர் 6 தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் sin theta + secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square is equal to 1 plus secant theta plus cosecant theta whole square ப்ரூவ் பண்ணணும். இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடுக்கு ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு எடுத்துறதுக்கு sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ அதை அப்படி சிம்பிளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? ரைட் ஆன்சரு வரணும். இப்போ இதில் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். a + b ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். a² + b² + 2ab. இந்த ஃபார்முலா இங்கே இது a மாதிரி இது b மாதிரி. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2 × a × bனா இது ரெண்டும் எழுதணும். இப்போ sin theta × secant theta ப்ளஸ் இதுக்கு அதே மாதிரி தான். இது a மாதிரி இது மாதிரி. அப்போ a² cos square theta ப்ளஸ் cosecant square theta ப்ளஸ் 2 × ab. இப்போ 2 × cos theta × cosecant theta. ஓகேவா? இப்போ இதில் sin ஸ்கொயருக்கு cos ஸ்கொயருக்கு அதை தனியாக எழுதிக்கிங்க. sin square theta ப்ளஸ் cos square theta இது ரெண்டும் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்து இதை தனியாக எழுதுங்க. இதையும் ஸ்கொயர் உள்ள டேர்மில் தனித்தனியாக எழுதணும். இப்போ sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் 1 போட போகிறதுனால தனியாக எழுதி வச்சுருக்கேன். ப்ளஸ் secant ஸ்கொயர் theta ப்ளஸ் cosecant ஸ்கொயர் theta. ஓகேவா? இந்த டிக் பண்ணோட இன்ட்டு பண்ண எழுதியாச்சு. அடுத்து இது பாக்கி என்ன இருக்குது? இது இருக்குது, இது இருக்குது. அப்போ இதில் 2 sin theta இந்த secant thetaவை 1/cos thetaன்னு எழுதலாம். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin cos இந்த ரெண்டையும் ப்ளஸ் இதையும் 2 × cos theta இந்த cosecant thetaவை 1/sin theta. சரிங்களா? அப்போ இதில் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 1 ப்ளஸ் இது என்ன ஆயிரும்? secant ஸ்கொயர் theta இது cosecant ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 × sin/cos sin theta /cos theta ப்ளஸ் 2 × இதில் cos theta sin theta. இதை மட்டும் தான் நம்ம சிம்பிளை பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவல் டு 1 + secant ஸ்கொயர் theta ப்ளஸ் cosecant ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 × இதுக்கு என்ன காமன் எல்சிஎம் என்ன எடுப்பீங்கன்னா sin theta cos theta 2 காமனாக எடுத்தாச்சு வெளியில். அப்போ sin theta cos thetaன்னு எடுத்துக்க 2 வெளியில் வந்துருச்சு. அப்போ sin theta cosனா இதை இங்கே கிராஸ் பண்ணணும். sin ஸ்கொயர் theta இதை இங்கே கிராஸ் பண்ணால் cos ஸ்கொயர் theta. அப்போ என்ன வரும்? இங்கே 1 + secant ஸ்கொயர் theta ப்ளஸ் cosecant ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 × 1/sin theta இது sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் 1 போட்டேன் × cos theta. சரிங்களா? 1/sin என்ன எழுதலாம்? cosecant எழுதலாம். 1/cosனா secant எழுதலாம். அப்போ இதில் 1 + secant ஸ்கொயர் theta ப்ளஸ் cosecant ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 × இதை 1/sinங்கிறத secant 1/sinங்கிறது cosecant theta. இதில் அதே மாதிரி 1/cosங்கிறத secant theta ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? 1/sinங்கிறத cosecant எழுதலாம் ஃபார்ம் ரேஷியோ. அப்புறம் என்னது 1/cosங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? secant. இப்போ பாருங்களேன், இந்த இதை மட்டும் பார்த்தா இது மட்டும் எப்படி இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதணும். அப்போ 1 + secant theta ப்ளஸ் cosecant theta ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா இந்த பாருங்களேன் a + b ஹோல் ஸ்கொயர் என்னன்னா a² இந்த இருக்குது ப்ளஸ் b² இந்த இருக்குது ப்ளஸ் 2 × ab 2 × ab secant theta cosecant theta இருக்குல்ல. இப்போ இதை பூரா ரெடியூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். இதுவும் ஒன்று தான், இது இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அது, இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இது. அப்போ இது ஃபுல்லாக சேர்த்து என்ன பண்ணிட்டேன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதிட்டேன். இது தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.